ஆரம்பிடா. ஹலோ மக்களே, நம்ம இருக்கிற கேமிங் ஓகே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன். போன வாட்டி நான் விளையாடிட்டு முன்னாடியே நான் விளையாடிட்டு தான் இருந்தேன். ஆனால் போன வாட்டி விளையாடினேன், அப்போது வந்து வீடியோ போடல, ஏன்னா யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கல. அப்போ பார்த்தப்போ எல்லாமே ப்ளூ கலரில் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் எல்லாம் க்ரீன் கலரில் மாறி இருக்கு. என்னது இது புதுசாக இருக்குது? என்னது ஏதோ டொட்டா இருக்குது. ஓகே, டிஃபிகல்ட்டாலாம் வேணாம், நார்மலாக ஓகே. மக்களே நார்மலாக ஓகே, ஈஸிலாம் கூட வேணாம், நார்மலே ஓகே கைஸ். ஓகே கைஸ், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வீடியோ எங்கள் சேனலில் வந்துடும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஷார்ட்ஸ் கொஞ்சம் காமெடியாக இருக்கும். அது பார்த்தா பாருங்கள், பார்க்கங்கட்டி போங்க, அதை பற்றி எனக்கு தேவையில்லை. பட் அந்த ஃப்ரீ ஃபயர் வீடியோவை கன்ஃபார்மாக பார்த்துருங்க. பார்த்து இந்த வீடியோவும் அந்த ஃப்ரீ ஃபயர் வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே கைஸ், பாய். வந்த உடனே ஒரு ஆடு கண்ணுக்கு தெரியுது. எங்க ஆடு கண்ணுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதுமா? அதை பிடிக்கிறதுக்கு ஆக்சி பிகாக்சி இதெல்லாம் தேவையில்ல. ரெண்டு இருக்குது ரைட்டு. எப்பவும் நீ அந்த ஆடு கவனிச்சிலே அது நம்ம இப்போ இந்த மைன்கிராஃப்டோட கான்செப்ட் எப்படின்னா, என்னல இது எப்படியா மைன்கிராஃப்டோட கான்செப்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிக்காசே இந்த ஆடுகளை பார்த்துக்குவோம். ஒன்று ஆடுங்கக்கிட்டே வந்து நாங்கள்லாம் பிக்காக்ஸ் போடுவோம். அப்புறம் வந்து இந்த பயபுலியும் போடுவோம். கையை வச்ச உடைப்பண்டா கிராஃப்டிங் டேபிளில், ஏன்னா அது டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இந்த ஆட்டுக்குட்டி இருக்குல்ல போடுறாரு, ஐயோ அப்படி நம்ம முதல்ல பண்ண வேண்டிய வேலை, மைன்கிராஃப்ட் விளையாடுறவங்களாம் ஆட்டை போட்டு தள்ளுங்க. இன்னொரு ஆடு இங்கே தானே எங்கேயோ பார்த்தேன். 2 இருந்துச்சு போயிட்டு கடை. இல்லைடா, இங்கே ஒரு ஆடை பார்த்தேன்டா. கிரியேட் பண்ணும்போதே இங்கே ஒரு ஆடை பார்த்தேன், கன்ஃபார்மாக பார்த்தேன். மக்களே நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கன்ஃபார்மாக பார்த்துருந்தானா நான். கேவா நிக்கிட்டாக்குது, கேவு தாண்டா அது. ஐயோ இங்கே ஒரு கேவு. கேவு காய்ஸ், நம்ம சத்தியமாக இங்கே பார்த்தோம்னா பன்னி குட்டிங்க தான் இருக்குது. கண்ணை பன்னிங்க தான் கூட்டமாக வரும், சீங்களாக தான் வரும்ன்ற மாதிரி. இந்த என்ன ஆட்டு பாய பிள்ளைங்கள்லாம் எங்கடா போனானுங்க, காணாமல் போயிட்டானுங்கோ. கொஞ்சம் ஹைட்டில் மேலே ஏறிக்கிட்டு இந்த வேர்ல்டை பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஆடுன்னு ஒன்று சுற்றுது. அந்த ஆட்டை போட்டு தள்ளணும்னா இல்லையாடா வாய்ஸா ஆனால் தான் இருக்குது. நிறைய வாட்டி நான் வீடியோ எடுத்துருவேன், ஆனால் என்ன பண்ணுறது, என் வாய்ஸ் கூட தான் போட்டுருவேன். வாய்ஸ் ஆன் பண்ணிட்டேன் பேசிக்கினே இருப்பேன், வாய் தான் வலிக்குமே தவிர அதில் ஒரு மண்ணும் ரெக்கார்ட் ஆகாது. இதை பார்த்துட்டேன். ஏய் கேவுக்குள்ளெல்லாம் குதிக்கக்கூடாது. பாரு ஏன்டாது, நான் தான் குதிச்சேன்ல. ஓகே 3 கிடைச்சிருச்சு. ரைட்டு, இந்த சிக்கன் எல்லாம் போட்டேன். சிக்கன் நீ சில்லி சிக்கனாக புரியும், இல்லைன்னா இந்த போட்டு போட்டா எல்லாம் பெற்று போயிடும். போடு. என்னன்னு இந்த ஆடு நமக்கு யூஸ் ஆகும், ஏன்னா இப்போ பெட்டு அப்போ வீடு கட்டினதுக்கப்புறம் இந்த கார்பெட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்.
இன்னொரு ஆடு முடிஞ்சா நம்ம 2 ஆடு வெட்டிட்டு 2 பெட்டை பண்ணிட்டு நம்ம ப்ரோ இருக்காரு இந்த வீடியோவில் ஸ்பான்சர் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னா நம்ம ஜின்ஜோன் 2.0 அண்ட் ஷாடா ஷின்ஜோன். அங்கே ஒரு கூட்டமே சுத்துது கைஸ். நம்மளுக்காகவே அளவெடுத்து செஞ்ச மாதிரி காணுடா. சரி ப்ரோ, சாரி 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 ப்ரோ, விஷ்ணு ப்ரோன்ற மாதிரி போட்டு சொல்லி சாவு சின்ன அர்த்தம். ரெண்டா சாவு சாவு. அம்மா கோழி 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 உடச்சிரி புபுல். நான் உனக்கு அசால்ட்டா ஹாய் ஹாய் கிளவி கிளவி போகலையே மெயின் பண்றதே இதுல இருக்கிறதுலயே பெரிய வளர்ச்சி மெயின் அப்படி இல்ல. தெரியாம வந்து இந்த தண்ணிகளை மாற்றணுன்ற அளவுக்கு வந்த உடனே மாட்டதை பத்தியா சிக்கனே நானும் சாவேன் நானும் சாவேன் ஜம்பிங்க போட்டு ஒரே சாவுதான். ஒரே அடிக்க செத்து போயிடுச்சு. இருக்குது ஒரு அடி இன்னொரு ஒரே ஆடு மாட்டிக்கிங்கன்னு வைங்களேன். அப்படியே நான் ஒரு கார்பெட் என்ன பண்ணிப்பேன். கார்பெட் 8 இன்னும் ஒன்னே மட்டும் இருந்துச்சுன்னா கார்பெட்டை முடிச்சிடலாம். நானும் தான் பார்த்தேன். இதோ இங்க போரு பார்த்தீங்களா, வந்த உடனே சிக்கன் மாட்டுது. கோழி பயவுல நல்லது சிறப்பு மிக சிறப்புன்ற மாதிரி. அதோ பாரு ஒன்னும் அந்த ரெட் கலர் அதுதான் பூதான். அது என்ன பூ தெரியுமா சொல்றேன். என்ன கொஞ்சம் பின்னாடி நாயே மாவு கேவு விடாது மாவு. மாவு இல்லாம பாவா இருக்கும். அப்படி ஒரு ஜம்பிங் போட்டு வந்துட்டேன். ஓகே கிராஃப்டிங் டேபிள் எடுத்துட்டு ரெண்டு பில்லு ஏதா ஒரே வாட்டி பண்ண முடியாதடா. ரைட்டு ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா பண்ணுவோம். மொத்தனை பெட் நான் எதுக்கு இப்போ ஆக்ஸ் வச்சு உடச்சேன்னு வைங்களேன். இந்த பிக்காக்ஸே உடையிற அளவுக்கு தான் இருக்குது. அப்புறம் எதுக்கு இந்த ஆக்ஸி இந்த ஆக்ஸியா உடையிற அளவுக்கு தான் இருக்குது. அதனால தான் இதை வச்சு போட்டு உடந்து கட்டிட்டேன். காபுல் ஸ்டோன் தெரியுங்களா? ஆமாடா. ஏன்டா எனக்கும் போடாம நிறைய கம்மி இருந்துப்பா போல இருக்குது. மொத்தம் 5 இருக்குது.
இந்த ஃபிதருக்கு பதிலா ஃபிதர் தான் சொன்னேன், வேற ஏதாவது நினைச்சு போறீங்க? ஃபிதர் தான் நான் சொன்னேன். ஓ ஃபிகரா? ஓகே ஓகே, யாரா அந்த ஃபிகர்? டே ஓகே, ஆக்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் ஆக்ட் பண்ணி விடுவோமா? ஆமா, வாடி 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 வாரேன். இப்போ உனக்கு ஹண்டர் நான் தான் ஹண்டர். ஒண்டே 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 கண்டு பாரா ஆட போட்டு வீரா போட்டு பார்த்தீங்கள. ஆமா நான் இன்னும் நாடாது போட்டேன். செஸ்டா? ஆமா செஸ்ட் கூடடா போயிட்டு ஏண்டா நானும் அவனுக்கு பண்ணுவேன். இருடா, கோல்டன் பிகாஸ் இருக்குது, 2 இருக்குது. கோடு வேற கோடு இருக்கும்னு நினைச்சேன். ரைட், ஒரு பிகாஸ் தான் இருக்குது, ஒரு ஒப்ஜினியன் இருக்கு, அதுவும் எடுத்து வச்சுப்போம். ஒரு செஸ்ட் பிளேட் இருக்குது, ஒரு ஹெல்மெட் இருக்குது, ஒரு ரிட்டர்ன் ஸ்டீல் கூட இருக்குது. ரைட், என்னடா அதுக்குள்ள இருட்டாயிடுச்சு. இந்த ரெட் கலர் தூங்கிடுவோம் ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டு எனக்கு ப்ளூ கலர் இருந்தது பிடிச்சிருந்துச்சு. இப்போ தூங்கிட்டேனா? ப்ளூ பிடிச்சிருந்துச்சு, பட் இந்த ரெட்டு அவ்வளோவா பிடிக்கல எனக்கு. ரெட்டு போய் தூக்கி போடுவியா? வைப்பேன் உனக்கு. ஐயோ அப்பா சாமியா, உன்னை விட்டுறேன், ஓடு. வாய், உன்னையே விட்டுருவோம், ஓடு. ஐயா தோர நீ ஏண்டா என்ன கிஷ் பண்ணிக்கிறீங்களா 2 பேரும்? கிஷிங்கு பண்ணிக்கலாம். ஏய் ஐயோ பேட்டரியே கிடையாது. இது என்னடா இது? மேட்ச் வச்சுனே போகும். அப்போதான் பார்க்குறவங்க கிட்டலாம் ஜில்லாக இருக்கும். ஜில்லாக இருக்கும்னு சொல்லிட்டு என்னடா இது? பாய்சனா? என்னாச்சுடா? ஹங்கர் இந்த அருகில் ஒரு சிக்கன், சக்சிக்கன். இந்த சக்சிக்கன் பார்த்துட்ட? ஓகே, செட்டப்ல 2 சிக்கன் தான். ஏவுதான் நான் பாவு நான் சொன்னேன். ஆமாடா. எடுத்துட்டேனா இல்லையா? எல்லாத்தையும் ஓகே தான். ஐயோ பசி போகணுமே. ரைட்டு, கிராஃப்டிங் டேபிள் போகுது. கிராஃப்டிங் டேபிள் காணாமல் போயிடுச்சுன்னு நினைச்சேன். கிராஃப்டிங் டேபிள் எடுத்து ஓடணும்னு வையா, என்ன வரும்? டூல்ஸ்லாம் வராதா? ஓ மை காட், அதுக்கு ஸ்டிக் தேவையில்ல. அந்த 2 ஸ்டிக்கையும் எடுத்து போட்டுரு. 4 ஸ்டிக் ஆகிடுச்சு. ஒரு ஆஷ் பண்ணின்னு பரவாயில்ல, ஒரு பிகே ஆஷ் பண்ணிட்டேன்னு வைங்க. இன்னும் 8 இருக்குது. இந்த 8 வச்சு நாம் என்ன பண்ணுவோம்? ஃபர்னிச் பண்ணுவோம். வேறு என்ன பண்ணுவோம்? என்னது இது? கார்பெட்டா? ரைட்டு. ஆரோ, சேமு, பெயிண்டிங்கு ஒரு உள்ளே வச்சுட்டு. ஓ இதுதான் நான் பெயிண்டிங். ரைட், ஓடு. ஏய், இந்த இடத்த விட்டு வேற எங்கேயாவது போவோமா, இல்லை இங்கே எல்லாத்தையும் முடிப்போமானே? வாராசா உன்னதான் ஆசா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இந்த சிம்பிள் தான் ரெடி பண்ணிட்டேன். 2 ரைஸ் 3 யூஸ் ஆகாது. அதனால தான்
போட்டு தள்ளிட்டேன். மாட்டீங்களாடா? எனக்காகவே வரானுங்கடா. போடு ஒரே அடியில் பொட்டும் போட்டா. இந்த கோலுன்னு ஒன்று இருக்கு. எங்கது இந்த இருக்கு கோல். கோல் கோலு கோல். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? தெரியுமா தெரியுமா தெரியுமா? என்னது பத்தியா? ஒரே ஒரு பிளாக் தேவைப்படுது. ரைட் டூடு இங்கே இருந்த மெயின் இந்த பிகாக்ஸ் வச்சு பண்ணிடுவோம். இதெல்லாம் அப்புறமா எடுத்து என்னடா மெயின் கோல் வந்துட்டே இருக்கு. கோலியா அடே கோல் கோல் நீ வந்து இருக்க வச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து கோல் கோல் இருக்கிறதுனால நீங்க என்ன பார்த்த மாதிரியே இருக்குது. பரவாயில்லைக்கலாம் இந்த பார் போடுறேன் பாத்தியா? ரைட்ரா இப்போ நான் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. கோல் ஏன் நினைக்கிறது கடை இது கோல் கெட்ட நல்லதா? கண்ணுக்கு என்ன கெட்டு போச்சுன்றேன். கோல் கிடைச்சா ரொம்ப ரொம்ப நல்லதா? நம்ம ஷோர் எல்லாம் இருக்குதுல்ல, நம்ம ஷோர்லாம் ரெடி பண்ணுவோம்ல, அதுக்கு வேறனா யூஸ் பண்ணுவோம். கோல் வேணாண்டா ஓடு ஓடு 24 ஒன்னே ஒன்று மட்டும் இருக்குது. ஒரே ஒரு கோல் மட்டும் இருக்குதா பாரு. ஒரு கோல் கிட்ட 1000 கோல் கொடுப்பாங்க பயபுலிக்கு. ஏன்டா 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 ஒரு கோலுக்கு எடுப்ப 1 ரூபா. ஐயோ வரையே வாயில ஒரு கோல் கேட்டால் 1000 கோல் கொடுப்பாங்க பயபுலிங்க. நிறைய கோல் பக்கத்துலேயே இருக்கு வரா. சும்மா 25 ஆக்கிடலாம். 25 கோல். வேற ஏதாவது போய் பார்த்துட்டு வரேன். அதுக்குள்ள நான் வேற ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரேன். இது கிராஃப்டிங் டேபிள் இருக்குல்ல, அப்புறம் நான் நாட்டுக்கு அங்கே போடாம வரேன். ஐயோ நான் ஒரு பயிற்சிக்கார நாட்டம் பண்றேன். சரி அந்த வேலை ப்ளூ கலர் பெட்ரூம் போட்டுருக்கேன். இந்த பக்கம் இந்த ரெட் கலர் பெட்ரூம் போட்டுருக்கேன். அப்புறம் இந்த கிராஃப்டிங் டேபிள் இருக்குல்ல, அந்த கிராஃப்டிங் டேபிளை நான் ஒரு வேட்டைக்கு போயிட்டு வரேன்டா பசங்களா. வேட்டைக்கு போயிட்டு வரேன் பார்த்துக்கோங்க.
மணி குதிரை குதிரை எனக்காக தான் கொண்டாடி வரும் பார்க்க போகிறேன் மவுண்ட் பார்க்குறேன். ஓ மை காட் ஐ ஃப்ரெண்ட் அடிச்சு குதிரை குதிரை சேடல் போடணும். குதிரை சேடல் இல்லை குதிரை. சரி சேடல் இல்லை. சரி நான் ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ஏய் ஆடு நீ ஒழுங்காக ஓடி போயிடு. டேய் நான் ஒரே நிமிஷம் ஆடு ஒழுங்காக ஓடி போயிடு. டேய் டேய் போல ஈஸியாக தண்ணி போயிட்டு அதுதான் தெரியும். அந்த மாதிரிலாம் கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் நான் இங்கே கிடைக்கணும். பதினஞ்சு இருக்குது இதுவே போட மாட்டேங்கிறேன். குதிரை போகிறான். குதிரை நீ தானே என் ஃப்ரெண்டான குதிரை நீ தானே ரைடு. ஓகே இதேதான் இதேதான். இதேதான் குதிரை நீ என்ன பண்ணுற? நான் உன்னை சுற்றி ஒரு கூடாரம் மாதிரி போட்டுறேன். இரு சாரி சரி நீ போ. நான் வேறு யாராவது கூப்பிடுவேன். ஆடு வேலைச்சே ஆகுது. சரி குதிரை சாரி நான் ஏன் வேலைக்கு செய்கிறேன். லீஸாங்களா இந்த கேக் பார்த்துட்டேன். எனக்கு பசிக்குதா? இன்னொரு பசிக்குதுன்னா போடா. அந்த குதிரை அப்பத்துலேருந்து அங்கேயே சுற்றி ஒரே பிடிக்கும். ரெண்டாக்கா அக்கா குதிரை ப்ளீஸ் வந்து ஒரு நிமிஷம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து போடுறேன். இங்கேயும் போகாது. நான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தாந்து போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தாந்து போடுறேன். எங்கே ஒரு மனசை கூட காணுங்க. இந்த பக்கம் தான் ஆரம்பிச்சோம் நாம. இந்த பக்கம் தான் ஆரம்பிச்சோம். இந்த பக்கம் தான் ஆரம்பிச்சோம். ஆடு யாடு இந்த மாதிரி கண்ணில் மாட்டுற கேட்ச் ஹெல்த்தே இல்லை. கேட்ச் ஆனால் உடஞ்சிங்க இருந்து போயிடும். நினச்சேன்டா உடஞ்சிக்கு பெரிய கத்தி வருது. கத்தியா கையத்தி அப்புறம் என்னமோ ஒரு மிட்டையில் அப்படியே ரைட்ரா எனக்கு தெரியல. சரி போவோம். இங்கேயே இருக்கணும் சொல்லிட்டேன். இல்லை என்ன இது அதுக்குள்ளே அஞ்சாவதுக்கா. இங்கேயே நான் வந்து ஃபிஷ் போட்டுறேன். ஏன் கூட நீ மேலே வரியா? வா 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 நல்லதுதான் வா. கோழி பயமுள்ள நவுண்டுரு காண்டா இருக்கிறேன்டா. நவுந்துடுறா. ஒத்துன்னு போட்டு கழிட்டேன்னா எனக்கு தெரியாது. ராஃப்டிங் டேபிள் தூக்கு ஃபென்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஃபென்ஸுக்கு 4 ஸ்டிக்கு ஒரு 8 ஸ்டிக் எடுத்துக்கணும்.
ஃபென்ஸ் நடுவில் வச்சா ஃபென்ஸு ஃபென்ஸ் நடுவில் வச்சா எப்படா ஃபென்ஸ் வரும்னு கேட்டிங்கன்னா நான் தப்பா சொல்கிறேன். ஃபென்ஸ் நடுவில் வச்சா எப்படா ஃபென்ஸ் வரும்னு கேட்டி ஐயோ அசிங்கமாக போயிடுங்க எனக்கு. 9 இருக்குது. அம்மைக்கா நான் சேடர் எடுத்துட்டு வரைக்கும் போ, உள்ள போ, வந்துடுறேன். ஆமாண்டா மூஞ்சிக்காங்களா? ஆமாண்டா என்ன சொன்னது? என்ன சொன்னேன்? எதுக்கு போயிட்ட? வெளியே வந்து மாட்டிக்கல. ஐயோ பாப்பா அடிச்ச சாவடி வந்து டான்ஸியா ஐயா குதிரை நினச்சிக்கண்டா கோல பண்ணேன்டி. குதிரை நினச்சிக்கண்டா பெண்ணாகண்ணே டான்கின்னு வருது. இது டான்கின்னு வருது. ஐயோ ஜம்பிங்ல ஓடி போய் டாங்கியா? டாங்கினா ஐயா டான்கி ஐயா வேற ஏதாவது எடுத்து வந்திருக்கிறோம். இந்த பிகேட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன் கையில். கோல்டன் பிகேட்ஸ் கிராஸோட சேர்த்து உடைக்குது இப்போ ஒரே